புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 28b தொடக்கம் 34. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. சிந்தனை. கடந்த ஒரு சில நாட்களாக வெவ்வேறு தரப்பினர் இயேசுவை பேச்சில் சிக்க வைப்பதற்காக அவரிடம் வந்து கேள்விகள் கேட்டதை வாசிக்க கேட்டோம். முதலிலே தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் இயேசுவின் அதிகாரத்தை கேள்விக்கு உட்படுத்தினர். பின்னர் பரிசேயர் ஏரோதியரை அனுப்பி இயேசுவிடம் கேள்வி கேட்டனர். தொடர்ந்து சதுசேயர் தோன்றி இறந்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி கேட்டனர். இன்று பார்க்கின்றோம், இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை விடுத்து நேர்மையோடு ஒரு கேள்வியை கேட்கிறார். அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்பதாகும். இந்த கேள்வியானது அன்றைய ரபிக்களின் மத்தியில் நிலவிய சட்டங்களின் படிநிலை பற்றிய விவாதத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இயேசுவின் பதில் சட்டங்களின் படிநிலையை கூறுவதாக இருக்கவில்லை. மாறாக முழு சட்டத்தையும் நிறைவேற்றும் விதத்தில் அவைகளை ஒன்றிணைத்து அவைகளின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். இயேசு விவாதிப்பதை விடுத்து நேரடியாக சட்டத்தின் மைய கருத்தை இரு வகையாக சுருக்கி கூறுகின்றார். நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவ்வாறு கூறி அன்பே, அதாவது முதலாவது கடவுளை அன்பு செய்வதும் இரண்டாவது அதன் நீட்சியாக அடுத்திருப்பவரை அன்பு செய்வதுமே ஒவ்வொரு கட்டளையினதும் அடித்தளமும் நிறைவுமானது என்கிறார் இயேசு. அதற்கு நன்றாக சொன்னீர் போதகரே என்று மறைநூல் அறிஞர் கூறும் பதிலானது அவரது தாழ்ச்சியையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றது. இயேசுவும் அதனை உறுதிப்படுத்தி கூறுகின்றார், நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை. இந்த உரையாடல் முன்னர் நடந்தவை போல் இல்லை. இயேசுவை சிக்க வைக்கவோ அல்லது அவரது நற்பெயரை கெடுக்கவோ இந்த மறைநூல் அறிஞர் கேள்வி கேட்கவில்லை. மாறாக கவனமாக கேட்டு நேர்மையாக பதிலளிக்கின்றார். எமது வாழ்வு சில பல வேளைகளில் முரண்பாடுகளாலும் பிரிவினைகளாலும் சுமையாகிறது. அரசியலோ மதமோ கல்வியோ அல்லது அன்றாட வாழ்வோ எதுவாக இருந்தாலும்
முரண்பாடுகள் எழுந்து அவை வெவ்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகுத்து விடுகின்றன. இவற்றை கவனியாது விடும்போது அவை மோதல்கள், பிரிவினைகள், பகைமைக்கு வழிவகுத்து எமது அமைதியை பறித்து விடுகின்றன. இந்த மறைநூல் அறிஞருடனான இயேசுவின் உரையாடல் முன்னோக்கிய ஒரு பாதையை எமக்கு காட்டுகிறது. தாழ்மையுடனான ஒரு கேள்வி எழுகிறது. பின்னர் நேர்மையான ஓர் உரையாடல் இடம்பெறுகின்றது. இறுதியில் அன்பில் ஊன்றிய உண்மை விடையாக கிடைக்கிறது. நாமும் விவாதத்தில் ஈடுபடும் போது அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அணுகாமல் இறைவனை அல்லது உண்மையை ஏற்றுக்கொள்ளும் திறந்த மனதுடன் உரையாடல்களில் ஈடுபட்டு விண்ணரசை அணுகிச் செல்ல முன்வர வேண்டும். இந்த மறைநூல் அறிஞரின் செயலை இன்று சிந்திப்போம். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய தேடல் இயேசுவுடனான உரையாடலில் நிறைவு பெறுகிறது. இறை உண்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்ற எமது அணுகுமுறை எப்படி இருக்கிறது? செபம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நாம் அன்பு செய்யவும் அதன் விளைவாக எமக்கு அடுத்திருப்போரை அன்பு செய்யவும் அருள்தாரும். ஆமென்.